வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில நம்ம பார்க்க போகின்ற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காதலிக்க நேரம் இல்லை. இந்த படத்தோட டைட்டில சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த படத்தை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா அனைவருமே காலங்காலமாக ரசித்துக் கொண்டிருக்கும் படம் காதலிக்க நேரம் இல்லை. காலத்தால் அழியாத படம் காதலிக்க நேரம் இல்லை. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா கோபுவோடு இணைந்து எடுத்த படம் தான் இந்த காதலிக்க நேரம் இல்லை. ஸ்ரீதர் அவர்கள் சித்ராலயா அப்படின்னு ஒரு பட நிறுவனத்தை உருவாக்கினாரு. அதன் மூலமாக முதலில் தயாரிக்கப்பட்ட படம் முழு நீள கலர் படம், முழு நீள நகைச்சுவை படம். அவர் கோபு அவர்கள் சொல்றாரு, நம்ம ஒரு நகைச்சுவை படமா நீங்க எடுத்தா என்ன? நான் எடுத்தது பூரா ஒரு விசேஷ் சொல்ற மாதிரியே இருக்கக்கூடிய படங்களை தான் நான் எடுத்திருக்கிறேன். ரொம்ப சீரியஸான படங்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு நகைச்சுவையான படத்தை எடுத்தா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஸ்ரீதருக்கு இருந்தது. அந்த சந்தேகத்தை கோபு அவர்கள் நிவர்த்தி செய்து இருவரும் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்கினார்கள். அதை சித்ராலயா என்ற பட நிறுவனத்தின் மூலமாக தயாரித்தார் ஸ்ரீதர் அவர்கள். அந்த படம் தான் காதலிக்க நேரம் இல்லை. இந்த படத்துல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடிக்க வைக்கிறத விட சினிமா துறையில் அறிமுகமான சில நட்சத்திரங்களோடு புதுமுகங்களை நடிக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்தார் ஸ்ரீதர் அவர்கள். அதனால்தான் முத்துராமன், டி.எஸ். பாலையா, அடுத்து ராஜஸ்ரீ போன்ற நடிகர்கள், நாகேஷ், சச்சு போன்ற நடிகர்கள் முன்கூட்டியே சினிமா துறையில் இருந்தவர்கள். இந்த படத்தில் புதுமையாக அறிமுகப்பட்டிருந்தவர்கள் ரவிச்சந்திரன் அவர்களையும் காஞ்சனா அவர்களையும் அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீதர் அவர்கள். என்ன செல்லப்பா, உன் படம் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? டைட்டில் இருந்து சும்மா வரைக்கும் எல்லாம் ரெடி. உட்காருங்கப்பா. பணம் தான் கிடைக்கல, பணம் மாத்திரம் கிடைச்சிச்சு. 10,000 சுருட்டி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அதுவும் சுருட்டிக்கிட்டு டப்பாவில படுத்துக்கிட்டு நல்லா தூங்க போகுது. என் தங்க உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இப்ப தெரியாது. என் திறமை எல்லாம் அப்புறம் தான் தெரியும். காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வருவானே? எனக்கு போன்ல ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்திருப்பேனுங்களா? பரவாயில்ல. காஞ்சனா ஏர்போர்ஸரா இருந்தாங்க. அவங்களதான் ஸ்ரீதர் இந்த படத்துல அறிமுகப்படுத்தி விட்டார். காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்துல யாரை மையமாக கதை உருவாக்கப்பட்டது என்றால், ஒரு எஸ்டேட் முதலாளி, அவரை வச்சுதான் அந்த கதை. அந்த எஸ்டேட் முதலாளியா வந்திருக்கிறவரு டி.எஸ். பாலையா அவர்கள். அந்த படத்துல அவருக்கு பேர் விஸ்வநாதன். அவருக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். 2 பொண்ணுங்களும் சென்னையில படிக்கிறாங்க. பையன் ஊட்டியில எஸ்டேட்லயே இருந்துகிட்டு படம் டைரக்ஷன் பண்ண போறேன், அப்பா நீங்க தான் அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியினுடைய எல்லா இடங்களையும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவர். இதுக்கு ஊட்டியில இவரோட கம்பெனில, யாரு, விஸ்வநாதனுடைய கம்பெனில அசோக் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வேலை செய்யறான். அந்த இளைஞன் இவங்க சென்னையில படிச்சுட்டு வந்த இந்த 2 பொண்ணுங்களையும் ஊட்டியில பார்த்துட்டு கிண்டல் பண்ணி இது பண்றான். அதை போய் பொண்ணுங்க அப்பா கிட்ட சொல்லி, அவன் யாரு, அவன் உடனே வேலையில இருந்து தூக்கிறாருன்னு இவர் வேலையில இருந்து தூக்குறாரு. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வெளியே போ. என்ன சார் திடீர்னு? திடீர்னு சொல்லாம யோசனை பண்ணியா சொல்லுவாங்க. நீ டிஸ்மிஸ். காரணத்தை சொல்லாம டிஸ்மிஸ்ல என்ன சார் அர்த்தம்? உனக்கு நான் என்ன காரணத்தை சொல்றது? என் இஷ்ட பிரகாரம் யாரை வேணாலும் சேர்ப்பேன், யாரை வேணாலும் பிறக்குவேன். அது அந்த காலம். இப்ப தொழிலாளிக்கு காரணத்தை சொல்லித்தான் ஆகும். அப்படியா? காரணம் கேட்கணுமா? ஒன்றே மாதிரி ரவுடி பசங்களுக்கு என் ஆபீஸுக்கு வேலை இல்ல, வெளியே போயிட்டான். காரணம் என்ன நடந்ததுன்றத விவரமா சொல்லாம அனாவசியமா என்ன ரவுடி குடினா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். ஐ won't leave you like that. You follow? இங்கிலீஷ் திட்டுறியா? ஏய், நீ என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசுறிய, என் பொண்ணுகிட்ட நீ எப்படி பேசிருக்க மாட்டேன்? அவங்க சொன்னது கரெக்ட். நீ நான் நம்பர் ரவுடி. பொண்ணுங்க சொன்னாங்களா? ஐ சி சார், உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்யற ஒருத்தனை யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீக்கிட முடியாது. அப்படி நீக்கினாலும் அவனுக்கு 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் அடிச்சிருக்க நேரத்தில் ஒட்டுறாங்க. உன்னை வேலைக்கு சேர்க்கும் போது 6 என்ன எடுக்கிறதுக்கு தெரியுமா? உன்னை எப்ப வேணும்னாலும் விளக்கலாம்னு எழுதிருக்காங்க. அதை படிச்சு பார்த்துட்டேன். போறேன் சார், போறேன். வேலையில இருந்து தூக்கினதுக்கு அப்புறம் அந்த தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் எதிர்த்து இவர் போராடுறாரு. அந்த போராட்டத்தின் விளைவாக விஸ்வநாதனுடைய 2வது மகள் இவனை அசோக காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனால் விஸ்வநாதனுடைய குறிக்கோள் என்னன்னாக்கா பெரிய கோட்டீஸ்வரனுக்கு தான் தன்னுடைய பொண்ணை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருப்பார். ஆனால் அசோக்குங்கிறவர் வந்து ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியருடைய மகனானவர். அவர் கோட்டீஸ்வரர் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறது அப்படின்னு யோசனை பண்ணி தன்னுடைய நண்பனை தனக்கு கோட்டீஸ்வர தந்தையாக நடிக்கும்படி சென்னையில இருந்து அழைக்கிறார். அப்பா அவருடைய நண்பர் வந்து இங்க அவங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டு ஒரு கோட்டீஸ்வர பணக்காரன் மாதிரி நடிச்சு விஸ்வநாதனை ஏமாத்தி அசோக்கும் அவருடைய 2வது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. இவர் நடிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா விஸ்வநாதனுடைய மூத்த மகளோட காதலர். இந்த விஷயம் விஸ்வநாதனுக்கு தெரியாம மறைச்சு வச்சு இவங்க எல்லாம் ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க சொல்றீங்க வயசாகி போச்சுன்னு. விஸ்வநாதன் ஐயா ஒரு இரும்ப கொடுங்க, கடிச்சு மென்னு காமிக்கிறேங்கிறேன். இதுக்கு முன்னால சர்க்கஸ் கம்பெனி இருந்தீங்களா? இல்ல நாடா கம்பெனி தக்கி சும்மா மன்னிச்சுங்க. ஏன் இப்படி செய்யுங்களேன்? எப்படி அவங்க போறேங்கிறாங்க, நீங்க பெரியவங்க கூட போயிட்டு வாங்களேன். எனக்கு எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா நான் பிக்னிக் எல்லாம் போலப்பா. நீ என்னமா நீ? நான் உன்னத்தானே நம்பி இருக்கேன். எதுக்கு? அவங்க 2 பேரும் மாப்பிள்ள பொண்ணு, அவங்க ஜாலியா அப்படி உலக போனா எனக்கு பேச்சு துணைக்கு நீ வேணா. இதுக்கிடையில வந்து விஸ்வநாதனுடைய மகன் டைரக்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த அவருடைய எஸ்டேட் மேனேஜருடைய பொண்ணை நடிகை ஆக்குறன்னு சொல்லிட்டு கூட வச்சு சுத்திட்டு இருப்பார். இப்படி 3 ஜோடிகளும் விஸ்வநாதனை ஏமாற்றி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடைசியில் அசோக் பணக்காரன் அல்ல, ஏழை என்று தெரிய வருகிறது. வேஷம் போட்டவன் அவனுக்காக பொய் வேஷம் போட்டான் என்றும் தெரிந்து வருகிறது. அவர்கள் 2 பேரையும் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விஸ்வநாதன் உள்ள தள்ளிடுறாரு. அப்போ உள்ள தள்ளும் போது அப்பா வேஷம் போட்டவனுடைய அப்பா விஸ்வநாதனுடைய நண்பன், அரே இவன் தான் என்னுடைய பையன், இவனை தான் உன் மூத்த பொண்ணுக்கு பேசணும்னு சொல்லி பேசணும். சரி கேஸே போடாதீங்க, 2 பேரும் விட்டுருங்க, ஒழிஞ்சு போட்டுன்னு விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அசோக் தனியா போறாரு. அவரு பின்னாலே அவருடைய காதலி போறா, காதலி பின்னால அக்கா போறா, அக்கா பின்னால இவரு, ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஒன்னா சேரும்போது விஸ்வநாதன் போது நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன தனிமையாகிட்டீங்களா, நானும் என் மனசை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. கல்யாணத்தோடு இந்த கதை முன்னெடுக்கிறது. அப்பா நீ எங்கடா இருக்கிற? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. வேற எங்கப்பா இருக்கிறது? பாத்தியாடா, ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்க வேண்டியவன் எங்க இருக்கிறான் பாத்தியா? இங்க எதுவும் பேசக்கூடாது, அங்க இன்ஸ்பெக்டர் அங்க போய் பேசுங்க. சீக்கிரம் பேசுங்கப்பா. இருடா வரேன். சச்சி பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசுறீ, எனக்கு பயமா இருக்கு. சரி போ. இங்க எதுவும் பேசாதீங்க, அங்க போங்க. நிர்மலா, காஞ்சனா, நிர்மலா நமஸ்காரம். வாசு, எப்படிடா நீ ஒரு நாளெல்லாம் ஜெயில இருந்த? இது ஒரு நாள் தானே. காலேஜ்ல படிக்கிறப்ப ஹாஸ்டல் ரூம்ல இதே மாதிரி 2 வருஷம் இருந்திருக்கேன். நல்லா பாத்துக்கடா. சரி சரி ஏறுங்க வண்டி. வாசு வண்டி எடுத்து. சரிப்பா. நீ ஏப்பா வண்டியில ஏற? உங்ககிட்ட நான் ஏமாந்தது போதும் பா. நீ எங்கப்பா போற? பின் என்னப்பா, அவருக்கு இல்லாத இடம் எனக்கு மட்டும் இருக்கு. நானும் அவரோட போறேன். அப்பா என் தங்கையை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் அவங்களோட போறேன். காச்சரா, நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நானும் வரேன். பிஷு, என் மகனை பிரிஞ்சு நான் இருந்தது கிடையாது. நீ போயிட்டு வர்றியா? ஏப்பா நீவா என்ன விட்டு போற? பின்னடா நீ ஊரோட அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டேன்றியா? சரிப்பா, உனக்கு யாரையும் வண்டியில ஏற்றிக்கோ. அப்படி சொல்லு. ஏறுங்க வண்டியில எல்லாரும். இப்படி முழுக்க முழுக்க விஸ்வநாதன் என்ற கதாபாத்திரத்தை சுற்றியே இந்த கதை பின்னப்பட்டிருந்தது. அந்த விஸ்வநாதனாக டி.எஸ். பாலையா அவர்கள் நடித்திருப்பார்கள். ஒரு கம்பீரமான எஸ்டேட் முதலாளியாகவும் பெரும் செல்வந்தராகவும் அதே நேரத்தில் நகைச்சுவை மிக்க பாடி லாங்குவேஜிலும் படத்தை பின்னி படலெடுத்திருப்பார். டி.எஸ். பாலையா நடித்த அந்த கதாபாத்திரத்தை போல் இன்று வரை யாராலும் நடிக்க முடியாது. இனியும் நடிப்பார்களா என்பது சந்தேகம்தான். நீங்களும் ஐயாவை பார்க்க வந்தீங்களா? நீ எங்கடா இங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் வந்திருக்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் முக்கியமான பிசினஸ் இருக்காங்க? டேய், உன்னை நான் பெத்தம் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தனே. அதே போல அந்த படத்துக்கு அடுத்த பலமாக இருந்தது நாகேஷ் சச்சி ஜோடி. நாகேஷோட நகைச்சுவை காட்சிகள் அடுத்து மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அதுல அவர் ஒரு வசனம் பேசுவாரு. அது இன்றளவும் எல்லோரும் சொல்லி சிரிக்கும் அளவிற்கான ஒரு வசனம். என்னன்னாக்கா அவர் டைரக்டரா வருவாரு, டைரக்டர் ஆக போறேன்னு துடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன்பா நீ பாட்டு டைரக்டர் ஆகணும்னு சொல்றீங்க, என்ன படத்தை எடுக்க போற? இன்னும் அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் எடுக்கிறதுதான் படம், அதை இந்த மக்கள் பார்த்தாகணும், இது அவங்க தலையெழுத்து அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாரு. அந்த வசனத்தை இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிற எல்லா படங்களுக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 கையாலையும் மூடிண்டு
புதுமுகம்னு போட்டிருக்கிறேன். உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். தொட முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். அப்படி ஒரு சிறந்த படமாகவும் சிறந்த வசனங்கள் நிறைந்த படமாகவும் இந்த படம் உருவாகி இருக்கிறது என்பதை விட அடுத்த கட்ட அதனுடைய பலம் படத்தின் பாடல்கள். எம்.எஸ். விஸ்வநாதனும் கண்ணதாசனும் இருந்து பாடல்களை மிக சிறப்பாக கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு விதமாக சிறப்பாக அமைந்திருக்கும். சென்னையில் மெரினா பீச்சில் முதல் காதல் பாடல் ஒன்று எடுக்கப்பட்ட படமும் இதுதான். காஞ்சனாவும் முத்துராமனும் பாடுவது போன்ற ஒரு பாடல். கேமராவை அதுக்கு அவர்கள் நடந்து கொண்டே பாடுவார்கள், ஆடிக்கொண்டே அதை சுற்றி கொண்டே வரும் ஒரு புதிய கோணத்திலே கேமராவை காண்பிக்கப்பட்ட படம் இது. பார்வை உந்தன் பார்வை இடை மேலிந்தாள் இந்த பாவை மெல்ல மெல்ல பக்கம் வந்து தொட்ட சுகம் அம்மம்மா. அந்த பாடல் அடுத்து விஸ்வநாதன் வேலைக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் விஸ்வநாதன் எடுத்து பாடுற மாதிரி. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமவுட் சீமானே, ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமவுட் கோமானே. அதே மாதிரி காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை என்று ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கும் முத்துராமன் பாடுவது ஒரு பாடல். காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை. இப்படி அந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களுமே மிக சிறப்பாக இருக்கும். பெண்களை கிண்டல் செய்து பாடுவது போல உங்கள் பொன்னான கைகள் பொன்னாகலாமா என்ற ஒரு பாடல். இப்படி அந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களுமே மிக சிறப்பாக அமைந்ததாலும் வசனங்களாலும் நகைச்சுவைகளாலும் படம் பெரும் பலத்தை பெற்று 1964 வெளியாகி மிக பெரும் வெற்றி படமாக அமைந்ததுதான் இந்த காதலிக்க நேரமில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.